வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸில் ரீசனிங்கோட 10வது பார்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த 9 பார்ட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் அந்த எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எம்பர்டட் ஃபிகர். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஸோ உங்களால் வந்து இதை வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரி இதில் 2 விதமாக கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வரப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ஓகே, இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் எம்பர்டட். ஓகே, அதாவது இந்த ஃபிகர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸாக்டாக இதே மாதிரி ஃபிகர் வந்து இதுக்கு உள்ள மறைஞ்சிருக்குது. ஓகே, அது என்ன, எந்த ஆப்ஷனில் வந்து மறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் வந்து எதுலலாம் இருக்குன்னு பாருங்க, இதில் இருக்குது. ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் நாட் அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இது வரலாம். ஆனால் அப்படி வரக்கூடாது, இதே டைரக்ஷனில் இதே மாதிரி ஃபிட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து வராது. அதே மாதிரி இங்கே இந்த லைன் இருக்குது, இங்கேயுமே இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட சேர்ந்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷன் வந்து மிச்சம் இருக்குது. இப்போ அடுத்ததாக வேற என்ன பார்க்கலாம், இந்த எக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு லைன் இருக்குது. ஓகே, இங்கே இந்த எக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே இங்கே லைன் இல்லை. ஓகே, இந்த எக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே இந்த இடத்துல லைன் வந்திருக்கணும். இதுல வந்து பாருங்க அதோட தான் சேர்ந்து இருக்குது. அப்போ இதையும் வந்து எலிமினேட் பண்ணுங்க. இங்கே வந்து பாருங்க, இங்கே இந்த எக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே லைன் இருக்குது, இங்கே இந்த எக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே இந்த லைன் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த 2 கோடு இருக்குது. ஓகே, இந்த லைனுக்கு மேலே இங்கே 2 கோடு இருக்குது, இங்கே 2 கோடு இருக்குது. ஸோ ரெண்டுமே ஓரளவு சேமாக தான் இருக்கு. ஆனால் இங்கே வந்து பாருங்க, இந்த லைனோட லென்த் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இது வந்து பாருங்க இங்கே குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாருங்க இந்த லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதா. இங்கே வந்து இதோட கட் ஆகுது. அப்போ இதுதான் இந்த 2ல் வந்து எக்ஸாக்டா இருக்கிறது வந்து இந்த டிங்கிற ஆப்ஷன் தான். அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் எம்பர்டட் இன் த கிவன் ஃபிகர். அதாவது இது வந்து உல்டாவா கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஃபிகர், மொத்த ஃபிகர் இருக்குது, ஆப்ஷன் வந்து போனதுல கொஸ்டினா இருந்த மாதிரி. ஓகே, போனதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுல வந்து இதுல இந்த ஃபிகர் வந்து இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து இந்த ஃபிகருக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உல்டாவா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல எதை வந்து நம்ம எக்ஸாக்டா இதுல ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த மாதிரி இருக்கா என்ன, இந்த மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கா என்ன, இப்படி இருக்கா என்ன, இந்த மாதிரி இல்ல. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லா இல்ல. இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்மளால சொல்ல முடியும், இந்த லைன் வந்து கனெக்ட் ஆயிருச்சுன்னா சொல்ல முடியும். ஆனா அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஓகே, இது வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்காது. இப்போ அடுத்ததா பாருங்க, இந்த இது இருக்கான்னு பாருங்க, இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து ஃபுல்லா இங்க கனெக்ட் ஆகல. ஸோ இந்த இடத்துல இது இருக்குது. ஓகே, இது இருக்குது, ஆனா அதுக்கப்புறம் இங்க இந்த மாதிரி கனெக்ட் ஆகல. அப்போ இது வந்து கரெக்டா இருக்காது. அடுத்தது இதை பாருங்க, சிங்கிற ஆப்ஷனை பாருங்க, இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க, எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது, இதுவும் இருக்குது, இங்க இதுவும் இருக்குது. ஆனா இந்த லைன் வந்து ஃபுல்லா வருது. ஆனா இங்க வந்து பாருங்க, இந்த லைன் இங்கேயே கட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. அப்போ இதுவுமே ஆன்சரா இருக்காது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதை நீங்க செக் பண்ண கூட வேண்டாம், இது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இது மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறனால இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற உங்களால வந்து சூஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இது எங்க இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறம் அதுல இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா அது எங்க இருக்குது, இங்க இருக்குது. ஓகே, இங்க இந்த இடத்துல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இங்க கரெக்டா எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுல, அப்போ டிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா பாருங்க, இது வந்து 4 ஆப்ஷன்ல எதுல மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய வெர்டிக்கல் லைன் இருக்கணும். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய வெர்டிக்கல் இல்லை, இந்த மாதிரி ஒரு சாய்வான ஒரு லைன் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க, இங்க இருக்குது. ஓகே, இங்க வந்து இப்படி வருது, இதுல அப்படி இல்லை, இதை கேன்சல் பண்ணுங்க. இதுலயும் அதே மாதிரி இல்லை, இதுல இருக்குது. ஓகே, இதுல இந்த மாதிரி வந்து இப்படி வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 2ல வேற என்ன இருக்கணும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ் வரணும். ஓகே, இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் வருது, இங்கேயுமே எக்ஸ் வருது, அதுக்கப்புறம் இந்த லைன் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஆனா இதோட லென்த் குட்டியா இருக்குது. இங்க வந்து பாருங்க, இது இங்க வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, இங்க வரைக்கும் வந்திருக்கு, ஆனா இது இங்க தான் வந்திருக்கு, இது இங்க வரைக்கும் வருது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ ஏங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணிருங்க. ஓகே,
செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் நாட் எம்படட் இன் த கிவன் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. ஃபிகர் கொடுத்துட்டாங்க, இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து இதுக்குள்ள வராதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 ஃபிகர் வந்து இதுல இருக்கக்கூடிய 3 வந்து இந்த ஃபிகருக்குள்ள இருக்கக்கூடிய ஃபிகர் தான். ஓகே, ஸோ அப்படிங்கனால இந்த இடத்துல கொஸ்டினை வந்து நம்ம தெளிவா பார்த்துக்கணும். இந்த 3ல 1 மட்டும்தான் இதுல வந்து ஃபிட் ஆகாது, மற்ற 3 வந்து ஃபிட் ஆகும். ஸோ எது ஃபிட் ஆகாது அப்படிங்கிறத வந்து இங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இது ஃபிட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இப்போ இந்த மாதிரி, ஓகே, இந்த மாதிரி ஷேப் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபிட் ஆகுது, இந்த இடத்துல ஃபிட் ஆகுது. ஓகே, இங்க வரைக்கும் போங்க. ஓகே, இங்க வரைக்கும் போயிடலாம். ஆனா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி வர்ற மாதிரி இல்லை. ஓகே, இதுல டைரக்டாவே இப்படிதான் வருது, இந்த இடம் இல்லை. ஓகே, இந்த இடம் இல்லை. ஓகே, இங்க பார்த்தாலே தெரியுது. ஓகே, இந்த இது வந்து இதுல இல்ல. அப்போ இல்லாத ஆப்ஷன் தானே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இல்லாத ஆப்ஷன் தான். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா மற்றதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது எங்க இருக்குது, இந்த மாதிரி ஷேப் வந்து எங்க இருக்குதுன்னு பாருங்க. இது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் வரணும். ஓகே, இங்க வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி இதுவுமே இதுல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததா இது. ஓகே, இந்த இதை பாருங்க, இந்த மாதிரி ஷேப். ஓகே, இது இங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. கீழே இருக்கிறதுமே கரெக்டா இங்க வரைக்கும் மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ எல்லாமே உள்ள இருக்குது. அதே மாதிரி இதை பாருங்க, இது வந்து இதுக்கு மேல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது, இந்த முக்கோணம் வந்து இங்க இருக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது இங்க வந்துருச்சு. ஓகே, இங்க வந்துருச்சு. ஸோ மற்றது எல்லாமே இருக்குது, இது மட்டும்தான் இல்லை. ஏங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 விதமா கேட்டிருக்காங்க. 3 விதமான கொஸ்டினுமே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் ஆப்ஷன் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் எம்படட். ஓகே, அதாவது இந்த ஃபிகர் வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து இந்த மாதிரி ஃபிகர் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகே, ஆனா இதுல வந்து ரொட்டேட் ஆகிருக்குது. ரொட்டேஷன் வந்து நாட் அலோட் அப்படிங்களா, இதை வந்து கேன்சல் பண்ணிருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்குது, ரொட்டேஷன் நாட் அலோட். ஓகே, ஸோ அப்போ இதையுமே வந்து கேன்சல் பண்ணிருங்க. இப்போ இந்த ரெண்டுல எது கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கா, இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இங்க இருக்குது. ஓகே, இதுல இருக்குது. ஓகே, சரி, இங்க வராது, இங்க வரும், இங்க வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கட் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் வரணும். அதாவது இதையும் கேன்சல் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எங்க வரும் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இந்த இடத்துல வருது. ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் வருது. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இங்கேயுமே ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லைன். ஓகே, இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாதியில இருந்து, ஓகே, பாதியில இருந்து இருக்குது. அது வந்து ஃபுல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது மறைஞ்சானா இருக்கு. ஓகே, இங்க வந்து பாருங்க இந்த லைன் இதுக்கு கீழே போகல. ஓகே, ஆனா இங்க வந்து பாருங்க இதுக்கு கீழே போகுது. அப்ப இது வந்து வராது, இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மைன்யூட்டா ஒவ்வொரு இதையுமே நீங்க வந்து கரெக்டா பார்க்கணும். ஓகே, ஏன்னா சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் எம்படட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஃபிகர் வந்து எது உள்ள மறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு பேரலா, அதாவது ஏறத்தாழ பேரலா ஒரு லைன் இன்னொன்னு இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி பார்த்தா இதுல இருக்குது. ஓகே, ஏறத்தாழ பேரலா தான். ஓகே, இது வந்து ஓரளவு அதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து கரெக்டா இருக்குமான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் வந்து இங்க வரைக்கும் போயிட்டு அதுல இந்த சைடு ஒன்று வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இது வந்து எங்க வரைக்கும் போகுது, இங்க வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இங்க வருது. ஓகே, மறுபடியும் இங்க வருது. அதுக்கப்புறம் இது வந்து எங்க கட் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து இந்த மாதிரி நேரா வரணும். ஓகே, ஆனா இதுல நேரா வரல. இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல நேரா வருது. ஓகே, இதுல நேரா வருது. இங்க வந்து இங்க வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்படி வந்திருக்கு. ஓகே, இப்படி வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது கரெக்டா இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கானது தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இதுதான் கரெக்டான ஆன்சராகவும் இருக்க போகுது. இப்போ இது வந்து இங்க வரைக்கும் வந்துட்டு அடுத்து நேரா வருது. ஓகே, இது வந்து நேரா வருது. இந்த மாதிரி நேரா வந்து இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்படி வந்திருக்கணும். இதான் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ ஒன்று வந்துருச்சா, அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, மற்றதை நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் இருக்காது. எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்க வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கேட்டுக்கங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் எம்படட் இன் த கிவன் ஃபிகர். இந்த ஃபிகர்ல மறைஞ்சிருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனுமே ஓரளவு ஏறத்தாழ சேமா தான் இருக்குது. இந்த மேகம் மாதிரி வர்ற அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, இதுல மட்டும்தான் மேல வந்துருச்சு. ஓகே, இதுல மட்டும்தான் இது மேல வந்துருச்சு. ஆனா இது வந்து எங்க வரணும்,
இந்த பாக்ஸையும் தாண்டி கீழே வரைக்கும் வந்திருக்கணும். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது எல்லாமே அந்த மேகம் வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ இந்த அம்புக்குறிக்குள்ள இந்த கோடுக்கு மேலே தான் மேகம் வரணும். ஓகே, ஆனால் இங்கே வந்து பாருங்கள் இந்த கோடுக்கு உள்ளே வந்துருச்சு மேகம். ஓகே, மேகம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஷேப். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் இங்கே அந்த அம்புக்குறிக்குள்ள ஷேப்பே இல்லை. ஒருவேளை அதை அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் இந்த கோடு இருக்குது, ஆனால் அதுக்கு உள்ளே தான் இந்த ஷேப் வந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதில் இந்த அம்புக்குறியே வரல அப்படிங்கிற நீங்கள் சொல்லக்கூடாது. அது வருது வரல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஷேப் அப்படியே இதுக்குள்ளே இருக்கா, இந்த ஷேப் அப்படியே இதுக்குள்ளே இருக்குது தானே, அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் எம்படட். ஸோ எந்த ஆப்ஷனில் வந்து இந்த ஃபிகர் மறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்பை பாருங்க. இந்த ஷேப் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இந்த ஷேப் வந்து இதில் இல்லவே இல்லை. ஓகே, பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி சரிவா ஒரு லைன் கூட இந்த மாதிரி சரிவா இல்லை. ஓகே, ரொட்டேஷன் அலோடு கிடையாது அப்படின்னால இது வந்து ஆன்சராக இருக்காது. இங்கே வந்து பாருங்க சரிவா இருக்குது. ஓகே, லைன் வந்து சரிவா இருக்குது. ஆனால் இந்த லைன் வந்து இப்படி கட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இல்லை. இது இந்த மாதிரி போய் இந்த மாதிரி வந்திருந்தா தான் கரெக்டாக வந்திருக்கும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இதுவுமே கரெக்டாக இருக்காது. இங்கே இருக்குது. ஓகே, இங்கே வந்து கரெக்டாக இருக்குது. அதில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு ஷேப் வந்து இருக்குது. இதில் கட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வருது. ஓகே, இது ஆன்சராக இருக்கலாம். இங்கேயுமே இருக்குது, இங்கேயுமே வந்து இருக்குது. இதுலையுமே வந்து கட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து வருது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க கீழே வரைக்கும் ஒரு லைன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹச் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஆனால் இங்கே வந்து பாருங்க கீழே வரைக்கும் லைன் வருது. ஓகே, ஆனால் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணாலுமே ஹச் மாதிரி ஃபார்ம் ஆகலை, இவ்வளோதான் வரும், கீழே வரல. ஆனால் இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எதில் கட் பண்ணலாம், இதில் நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹச் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஆனால் இதில் அப்படி ஃபார்ம் ஆகலை. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது தான். ஓகே, ஈஸியான டாபிக் தான், பட் டைம் எடுக்கக்கூடிய டாபிக். ஓகே, நீங்கள் டக்குன்னு அவசரமாக பண்ண முடியாது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இல்லை என்ன கேட்குறாங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் எம்படட் இன் த கிவன் ஃபிகர். ஓகே, எந்த ஆப்ஷன் வந்து இதுக்குள்ள ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவுமே கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் தான். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் இதில் இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இல்லை. ஓகே, இந்த மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு தெரியுதா, எங்கேயுமே இல்லை. அப்போ இதை வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ஓகே, அதாவது இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, இதில் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கூட நம்மளுக்கு தெரியலை. அப்போ இதுவுமே இருக்காது. இப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த ஏரியாவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதை பாருங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே பாருங்க 1 2 3 லைன் வரணும். ஆனால் இங்கே ஒரே ஒரு லைன் தான் வருது. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடுங்க. இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஆனால் இது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ எங்கே இருக்குது, அதாவது இந்த பாக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகுதா, இதோட அந்த லென்த்து கொஞ்சம் கம்மியாகுது. ஓகே, இந்த சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது இதை விட, பட் இருந்தாலும் கரெக்டாக மேட்ச் ஆகுதுல்ல. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் வந்து ஓரளவு கூட மேட்ச் ஆகலை அப்படிங்கனால இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் எம்படட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த ஆப்ஷனில் வந்து கிவன் ஃபிகர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எதில் இருக்குது, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லைன் இருக்கான்னு பாருங்க. ஓகே, இந்த மாதிரி லைன் இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒன்று கூட இதில் இல்லை. ஓகே, இதில் வந்து உல்டாவாக இருக்குது, ரொட்டேஷன் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இதில் வந்து பாருங்க, இதில் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. ஓகே, ஆனால் இது வந்து இந்த பக்கம் இருந்திருக்கணும். இதில் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்குது, ரொட்டேஷன் அலௌடு கிடையாது. ஓகே, இங்கே வந்திருக்கா, இங்கே வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கு, இங்கே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஒன்று எடுத்துக்கலாம், இந்த லைன் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. அதே மாதிரி இதையுமே வந்து ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இதுக்கும் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்கறதுக்கு ஈஸியான டாபிக் தான், ஆனால் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடிய டாப்பிக்காக இருக்கும் தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே,
ஸோ கண்டிப்பா இதுலயும் வந்து உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா குயிக்கா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னால நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களால வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க. நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ் கேட்குறீங்க, ஒரு நாளைக்கு 3 வீடியோ கொடுங்க 4 வீடியோ கொடுங்கன்னு கேட்குறீங்க. பட் 2 வீடியோக்கு மேல கொடுத்தாலே அதோட வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுது. ஓகே, ஸோ அதுக்குமே வந்து நீங்க தான் காரணம். நீங்க வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், கண்டினியூஸா வீடியோஸ் போட்டாலும் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கணும். உங்களுக்காக தான் கொடுக்குறோம். எக்ஸாம் சீக்கிரம் வருது அப்படின்னால நாங்க கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனா நீங்க பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியணும். ஓகே, அதை வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.